ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலி ஜங்ஷன் சேனல். இன்றைக்கி என்னோட ஒன் டே vlog பார்க்கலாம். ஆக்சுவலாக காலையில் எழுந்திரிச்சோன்னே வாசல் தெளிச்சுட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்ன கப்பில் காக்காவுக்கு கொஞ்சமாக தண்ணிலாம் எடுத்து வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேகி செய்ய போகிறேன். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். மேகி செய்யும்போது நான் எப்போவுமே முட்டை ஆட் பண்ணுவேன். இப்போ நாங்கள் 3 பேருக்கும் 3 முட்டை போட்டுக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கறி மசாலா தூள் போட்டோம்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா வாஷிங் மிஷினில் கொஞ்சம் துணி இருந்துச்சு, அதையும் மிஷின் ஃபிட் பண்ணிவிட்டு மிஷினில் துணி போட்டு கொஞ்சமாக வீடெல்லாம் கூட்டி பெருக்கலான்ட்டு க்ளீன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கருத்து என்னென்னா, லேடிஸ் எல்லாருமே ஒரு கைத்தொழில் ஒன்று நம்ம கற்று வச்சுக்கணும். அது நம்மளோட படிப்பையும் தாண்டி அதுதான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம ஹஸ்பண்டை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த சூழ்நிலை எந்த அளவுக்கு நம்ம மனசை பாதிக்குங்கிறது எனக்கும் தெரியும். ஏன்னா நானும் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். மனசளவில் ரொம்ப காயப்பட்டிருக்கேன். நாம் எப்போவும் வீட்டு வேலை செய்கிறது, குழந்தைங்கள பார்த்துக்கிறதுன்னு நம்ம லைஃப்பை இப்படியே ஓட்டக்கூடாது. நமக்குன்னு ஒரு சம்பாத்தியத்தை நம்ம தேடிக்கணும். அதுக்கு நமக்கு தெரிஞ்ச வேலையை நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டு அதில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். எனக்கு நேற்று பர்த்டே. ஸோ அந்த பர்த்டேக்கு நாங்கள் ஐஸ்கிரீம் தான் கட் பண்ணியிருந்தோம். அந்த ஐஸ்கிரீம் இன்றைக்கி கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மத்தியானம் சாப்பாட்டுக்கு இன்றைக்கி நான் முருங்கைக்காய் சாம்பார் செய்ய போகிறேன். ஆக்சுவலாக கூட்டு பொரியல்லாம் பண்ணலான்னு தான் ஆசை. இருந்தாலும் எனக்கு பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை, குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். ஸோ பருப்புக்கு தேவையான அதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு குக்கரில் விசில் விட்டுட்டேன். எப்போவுமே குக்கரில் வைக்க மாட்டேன், ஏன்னா அது அவ்வளோவா ஹெல்தி இல்லைன்ட்டு. பட் இப்போ கேஸ் ப்ராப்ளமாக இருக்குல்ல, அதனால் குக்கர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கேஸ் அவ்வளோவா நம்ம சேவ் பண்ணி வைக்கணும், அதுக்காக தான். என்னோடய சேவிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்ட் எனக்கு கொடுக்குற பாக்கெட் மணி, நம்ம ஊருக்கெலாம் போனோம்னா நமக்கு அம்மா அப்பாலாம் காசு கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நான் சேர்த்து வச்சு நான் ஒரு சின்னதாக ஒரு சீட்டு மாதிரி போடுவேன். நான் ஜிஆர்டியில் தான் சீட்டு போடுவேன். மாதம் 1000 2000 அந்த மாதிரி. அது கூடவே இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து நான் என்னோடய சேவிங்ஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். எதுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னா, நான் ஒரு நியூவாக ஒரு மிஷின் வாங்கலாம், பவர் மிஷின் மாதிரி வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்காக நான் சேர்த்து வச்சிட்ருக்கேன். எப்போவுமே நம்ம சீட்டு போடுறத கைவிடவே கூடாது. சின்னதோ பெருசோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு பொருள் கோல்டில் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் கோல்டு வாங்க போகிறேன்னா, அதாவது கோல்டு சீட்டு கட்ட போகிறேன்ல, அப்போ மந்த்லி பே பண்ண போகும்போது என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ அமௌண்ட், அது 500 இருந்தாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த அளவு நான் சில்வரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன். அது நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் சொல்கிறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். ஏன் சில்வர் வாங்குகிறேன் அப்படின்னா, சில்வர் நம்ம ஒரே இதாக நம்மளால் வாங்க முடியாது. எந்த ஒரு பொருளுமே பெருசாக பிளான் பண்ணி வாங்கணும்னு நினச்சா நம்மளால் முடியாது. அதனால் சின்ன சின்னதாக வாங்கிக்கலாம். சில்வர் ரேட் ஓரளவுக்கு கம்மி தானே, அதனால் நம்ம 200 500 அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு இந்த கோல்டு சில்வரை பற்றி எந்த ஐடியாவுமே கிடையாது. மேரேஜுக்கு அப்புறம் தான் நிறைய இன்சிடெண்ட்டு, நம்ம பட்ட அவமானங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான், ஓ, கோல்டுக்கும் சில்வருக்கும் இவ்வளோ மதிப்பு இருக்குது, வேல்யூ இருக்குது, அது இருந்துச்சுன்னா நம்மளை எந்த அளவுக்கு மதிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் என் பொண்ணுக்காக சேர்த்து வச்சிட்ருக்கேன். என் பொண்ணு சந்தோஷம் எனக்கு முக்கியம் இல்லையா, நாம் படுற கஷ்டம் குழந்தைங்களும் படக்கூடாது. அதனால தான் நான் என் குழந்தைக்காக இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேர்த்து வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி என்னோடய வேலை எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலி நான் ப்ளவுஸ் டெலிவரி கொடுக்கணும் இன்றைக்கி. அதனால் அந்த ப்ளவுஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு கொண்டு போய் கொடுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு போகிறேன். அவங்களுக்கு கொண்டு கொடுத்துட்டு தான் நான் சாப்பிட்ணும். 4 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க, ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவங்க எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபைனலி நாங்களும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஈவினிங் ஆணுச்சு. ஈவினிங் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் என்னோடய வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வீட்டெல்லாம் கூட்டி பெருக்கிட்டு விளக்கு போட்டு குழந்தைங்களுக்கு பால் எல்லாம் காய்ச்சி கொடுத்துட்டு என்னோடய நாள் எப்படி தான் போணுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட ஆதரவை கொடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.